சிமுலேஷன் இந்தியாவில் முன்னாடியே ஓடிருக்கோம். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா சென்னை டு சேலம் போனோம். சென்னையில் இந்த கொடுத்துருக்கீங்களே செம்மையாக இருக்குது இந்த இந்தியன் பஸ்ஸுன்னு. நான் கொஞ்சம் நேரம் விளாடிட்டுருக்கேன். ஸோ மணியை பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி 3.5 lakhs வச்சுருந்தேன். இப்போ என்னோட இருங்க ஐயோ இருங்க அப்படி சுற்றிட்டு போயிடலாம். ட்ரைவ் சென்னை டிராஃபிக் ரொம்ப லோவில் தான் போட்டிருக்கேன். சென்னை டிராஃபிக் இதை விட கம்மி தான், அதிகம் தான். ஆனால் லோ அப்படின்ற போட்டிருக்கனால கம்மியாக தெரியும். இச்சிது ஆனால் ஒன்றுமே ஆகலை. சென்னையில் மழை பெய்யல. டிரைவ் போட்டு பார்க்க சென்னையில் எங்கடா ஹிந்தியில் எழுதிட்டீங்க. ஆனால் அது மட்டும் சரி பண்ணிங்க. பஸ்ஸின் டிரைவ் மேலேயோ அது இது மட்டும் பண்ணுங்கப்பா. ₹20,000 வச்சுருக்கேங்க. காசு லோன் வேணுமா கொடுங்க. நான் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவீங்கன்னா எவன்டா அது முக்கினது. சும்மா தள்ளிட்டு கிட்டா போய் நிப்பாட்டினா வருவீங்களோ. கிட்ட போயிட்டு இப்படி தான் நிப்பாட்டினா வருவாங்க. ஏறுங்கடா. 98% சாக்கி வச்சு ஏறு வாடா. புக்கு படிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரீ டைமில். அந்த ஒரு செகண்டில் கூட புக்கு படிச்சுட்டு இருக்கேன். கேவலம்டா. கொஞ்சம் தூரம் அச்சம் இல்லையே. உச்சி மீன் ராஜுக்கும் போதிலும் உங்களுக்கு என்னடா குப்பையை போயிட்டு ஒரு ப்ராடக்டை வச்சுருக்கீங்க. கேவலம். குப்பையை போயிட்டு ஒரு ப்ராடக்ட். ஓகே போகலாம். நான் ஓட்டுவேன், சுற்றி ஓட்டுவேன். உங்களோட வண்டியை வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வாய்ந்துருவீங்க. நான் நம்ம இந்தியா கொடி பறக்க விட்ருக்கேன். அது தெரியுதான்னு தெரியல. ஆனால் இந்தியா கொடி இருக்கே. 89 நிமிஷம் கேவலம். கஷ்டப்பட்டு அதெல்லாம் பார்த்து புதுசாக எடுத்துகிட்டு ஓகே வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிச்சல கொச்சின்னு ஒரு பொட்டு இது பண்ண ஒரு பொட்டு இது கூட உடல. ஐயோ எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீடு ரியல் லைஃப்பில் இருக்கும். ரெட்டு கலர் வீடு தான். ஆனால் எங்கள் வீடு சென்னையில் இல்லை. சென்னையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல இருக்குது. அது என்ன ஆனாலும் சொல்ல மாட்டேன். தெரியும் பாதி பேருக்கு. என்னடா சுற்றி யோ சென்னை பஸ் ஸ்டாண்டியா. அருமை சுற்றிட்டு திருப்பி போகணும். வெயிட் பண்ணி இருக்கோ ஜரா ஜபர் கரோ. இப்படி போயிட்டு தள்ளி சுற்று என்ன பிரேக் அடிச்சாலும் சடன் பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் பாட்டு வண்டி சுற்றிட்டே இருக்குங்களா. பாருங்க என் வாய்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. என்ன நீ என்ன கேரளாவா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நான் கேரளா பக்கத்தில் இருந்த ஊர்லேருந்து வந்து உள்ளே நான் கேரளா இல்லை. ஆனால் பக்கத்து ஊர் என்று சொல்லலாமானோ. டே இருங்கடா. டிராஃபிக்கே இல்லாத மாதிரி பண்ணால் தான் நல்லா இருக்கும் போகுது. பள்ளிடா ஓட்டி நான் வாங்க மாட்டேன். இதா இப்படி காற்றுக்குள்ளே ஏறி போயிட்டுருக்கீங்க. பஸ்ஸுக்குள்ளே ஏரியா பஸ்ஸுலேருந்து இறங்கிட்டு இருக்கீங்க. நான் 3 பேருக்கு கஷ்டப்பட்டு வந்தேன். வண்டி எங்கிட்ட நிற்கிது பார்த்தீங்களா. எப்படி பகுத்து மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கேங்க. என்னோட
சென்னையில் மழை பெய்யுதா? டேய் நல்லா இருக்கும்ல, பெய்ஞ்சு நல்லா இருக்குன்னு தோணுது. என்ன பண்ணுறது, பெய்ய மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறதோ தெரியல. சென்னை கார்பரேஷன் பார்த்து பண்ணுங்கப்பா, பார்த்து பண்ணுங்கப்பா. ஓ ஸ்ட்ரைட்டாக போகலாமா? ஓகே, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். தேவது எங்களிடம் தக்கு தினத்தா செஞ்சிருந்தா அந்த வச்சா அந்த வீடியோ மாதிரி புர்ரு பத்தா பீன்னு ஓட போகிறோம். அதே மாதிரி பெட்ரோல் பங்க் ஏன்டா பிரேக் புரியுற ஆக்சிலேட்டர் ஆகுது. ஏதாச்சும் இப்போ மட்டும் வராதே. ஏய் ஆட்டோமேட்டிக் கியர்னு சொல்கிறாங்க. ஓ நான் ஹைவே எடுத்துருக்கூடாதா? அப்புறம் கொய்யால தெரியாம போச்சு. ஹைவே எடுக்கக்கூடாது வாங்கிஸ். நான் கீழே போயிருந்துக்கணும். திருப்பி ஏற்றிட்டு வரணுமா? பார்த்தாப்பி ஹைவேல ஏற்றி தப்பு பண்ணிட்டேன். அது அப்படி தான் காட்டுச்சு, சுற்றி வரமுன்னு இருக்கும் போல இருக்குது. திருப்பி அதே ரூட்டு காட்டுது, மெண்டல் சார்னு. ஆனால் இந்த சைடு போகணுன்னு தெரியாது எனக்கு. எல்லோரும் குட் ஃப்ரைடே, ஹாப்பி குட் ஃப்ரைடே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்துடும். அது பழைய ரெக்கார்டிங்காக இருந்தாலும் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். என்னங்க என்ன திருப்பி வருது? என்னடா சொல்கிறீங்க? ஐயோயோடேடாய் இங்கேயே போன வாட்டி மாட்டினேன். இங்கே இருங்க, டோட்டல் 20,000 ரூபா தான் நான் பண்ணித்தரேன். போ நியரஸ்ட் ரோடு இங்கே இப்படி போகணுமா? சித்தூர் சேலத்துக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். நம்ம எங்கே போகணும்னா எங்கே போகலாம்? சேலத்துக்கு தான் போகணும், ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. இருங்க மேப் பார்த்துக்கோங்க. நான் மேப்பை பார்த்து சரி அப்படியே போகலாம். மேப் பார்த்தே போகலாம், அப்படியே போகலாம். மேப் குட்டியோண்டு மேப்பில் பார்த்து போயிடலாம். ஆனால் இல்லை, நான் கூகுள் மேப் மாதிரி யாருக்கு மாற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி மல்டிப்ளேயர் போனேன் கேஸ். நானே எங்கள் குரூப்பு ஒரு 5-6 பேர் திரட்டிட்டு கொச்சியிலேருந்து ஹைதராபாத் போனோம். நடுவில் எனக்கு செம்ம கொடுத்துருச்சு. எங்கே இருக்காங்கன்னு தெரியல, மேப்பும் தெரியல, எந்த ரூட்டுன்னு தெரியல. பட் வெறியே நான் அந்த சர்வர் ரூட்டே வெளில வந்துட்டேன். நீங்கள் வேறு சர்வர் ரூட்டு வெளியே வந்தாச்சு. எனக்குன்னா கடுப்பு. என்னன்னா நீங்கள் இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கீங்களே மேப்பு. சத்தியமாக மேப்புனா இந்த மேப்பு நான் சொல்கிற மேப்பு நல்லா இருக்கு. இந்த மேப் ஓகே, இதில் எழுதியிருக்கீங்க, ஆனால் பரவாயில்லை, ஓகேவா இருக்குது. நம்ம தமிழ்நாடு வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் பண்ணதில் ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? இந்த மேப்பு அது ஜாக்சன் மேப். அது அந்த இதுலேயும் அப்படி தான் இருக்கும். பஸ்ஸுண்டு நினைக்கிறேன் கேம் பேர். இவங்களோட இந்தோனேஷியா வருஷனா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா அந்த ஆமாம், அந்த கேம்லேயும் இந்த மாதிரி கேவலமாக ரவுண்டாக சுற்றி வரணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அதுக்குள்ளே 8 நிமிஷம் ஆச்சா? எனக்கு இங்கே காமிச்சோம், ஒரு டேப் மாதிரி வந்து காமிச்சிடும். சாம்சங்கில் பார்த்தா இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குது. சரி விடுங்க, கேவலமாக காட்டுங்க. ரவுண்டாக சுற்றி வரணும், அந்த சைடு காட்டும், இந்த சைடு காட்டும். எனக்கு தான் போட்டு யூடியூப் போட்டு பார்த்துருவேன். எப்போ புது மேப் வேறு ஏதாச்சும் மேப் மாடல் இருக்கான்னு பார்த்து அந்த மேப் மாடல் கூட செட் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த மேப்புக்கு யாராச்சும் இந்த இதுக்கு யாராச்சும் மாட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா பார்த்துட்டேன். அவ்வளோ கேவலமாக இருக்கும் மேப்பு. அப்புறம் டைம் இல்லை, என்ன பண்ணிட்டு அவங்க சொன்னாலும் செய்ய முடியாது நம்மளுக்கு. எது போட்டால் எங்கள் ஃபோனில் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஹேங்கே ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி 30 FPS தான் இருக்குது. அதுக்கே வண்டி ஃபோனு கொதிக்குது. இது
அது வேறு ஒன்றும் இல்லை, விளம்பரம் அதான் சொல்லிட்டு இருந்த மாதிரி எதுவும் சொன்ன மறந்துட்டேனே. இதில் வந்துட்டு யாராவது நம்ம என் ஃபோன் F34 தான் என் ஃபோன், ஓகேவா? டிஸ்பிளே மாற்றும் போது யாரோ ஒருத்தர் வந்துட்டு பிச்சு விட்டார், பேட்டரி ஒடிச்சு விட்டாரு. அதாச்சும் ஆன் கொட்டிருச்சு, குத்திர மாதிரி பண்ணிட்டாரு. அதனால பேட்டரி வீங்கிச்சு. ஒரு வாரம் நான் வெளியே ஒருத்தருந்தேன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் ஜூன் மாதம் சரி செப்டம்பரோ டிசம்பரோ லீவ் எடுத்துனேன்னா அது வேறு எதுக்கும் இல்லை, இதுதான். அப்புறம் என்ன பண்ணுறது, கொடுத்தாச்சு, ரிப்பேர் பண்ணியாச்சு, திருப்பி வாங்கியாச்சு. இப்போ ஆனால் அதுலேருந்து சார்ஜ் கேவலமாக இறங்குது, ஸ்லோவாக ஏறுது, ஸ்பீடாக இறங்குது சார்ஜர். ஸோ அதனால் கேவலமாக தான் இருக்குது. 20,000 செலவு பண்ணுடா. ஆனால் 2,10,000 3 லட்சம் வச்சுட்டா சூப்பராக இருக்கும். ரத்தமே உன கொஞ்சினா அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி வளர்றேன் கைஸ், நான் வளர்றேன் ஐயா. விட்டுருங்க. ஓகே, நம்ம வந்துட்டு எல்லாரும் இந்த ஃபோனை வச்சு தான் ஆடிட்டுருக்கேன். எஸ்டி அந்த இந்த ஃபோனில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு ஹீட் ஆகிடும் டக்குன்னு ஃபோனு. ஆனால் ஃபோன் 20,000 ஃபோனு 30,000 வாங்கலாம் ஆக்சுவலாக. அப்போ ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மாறிடுச்சுல, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, புதுசாலாம் வந்துருக்குல, கேம்ஸில் தாங்க இருக்குது. இதில் நம்ம குதிக்கும், கையெல்லாம் குதிக்கும், பாதிலே விட்டு போக முடியாது, முடிச்சுட்டு போகணுன்னு. நான் தனியாக ஆடும்போதெல்லாம் விட்டு தான் ஆடுவேன். வேலை வந்துடும் எனக்கு, செம்ம வேலையாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் அவ்வளோவாலாம் ஆட மாட்டேன். ஸ்பீக்கர் நல்லா இல்லைன்றீங்க, எனக்கும் தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் சொல்கிறீங்க. நீ ஹெட்செட் மாற்றுறான்றீங்க. எனக்கு ஹெட்செட் இல்லை இங்கே. எல்லா ஹெட்செட்லாம் வாங்க மாட்டோம். எங்கள் வீட்டில் எல்லாமே ப்ரைவசியாக இருக்கணுன்றாங்க. ஸோ அதனால் மைக் வாங்கினா காசு இல்லை. ஹெட்ஃபோனாக வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனாலும் ப்ரைவசி அப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லோரும் அப்படி தான் கேட்கணும் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் விட்டாச்சு, இது அப்படியே கிடக்கட்டும். நம்ம சேனலே எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். வேலை இருக்குது எனக்கு. ஸ்கூல் 7:30 கிளம்பி 4:30 தான் முடியும். 3:30 வந்துடுவோம். 7:20க்குலாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும். அதே 3:30 தான் பஸ் போகும். ஆனால் இப்போ கொஞ்சம் ஓகே தான். இன்னைக்கு லீவ் வரனால வீடியோ போடுறேன். ஆனால் ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு 1:30 ஸ்கூல் முடிஞ்சிடும்ன்றாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போடலாம். ஆனாலும் இப்போ நான் பெரிய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துருச்சு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. அதனால் நான் வீடியோ போட கஷ்டம்தான். எதோக்கெல்லாம் போகுதுல்ல. இந்த ஃபோனை வச்சு நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல கொஞ்சம் நாளாக. ஏன்னு தெரியுமா? ஒன்று ஹீட்டிங் ப்ராப்ளம், சார்ஜிங் ப்ராப்ளம், ரெண்டும் இருக்குது இப்போ. ஓகேவா? இது வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஃபோன் வச்சுட்டு நல்ல ஃபோனும் வாங்க மாட்டோம். எதுக்கு வாங்கிது? ஃபோன் தான் இருக்குல்ல. நானே வாங்க விட மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லா கட்சியும் எங்கள் பார்த்துட்டா செலவு பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் லோன் அது இதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். எனக்கு சம்பளம்லாம் வரதில்லைங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோடா காசு வச்சுருக்கேன், ரோபாக்ஸ்லாம் வாங்குகிறேன், ஸ்கின்னெல்லாம் வாங்குறேன்றாங்க. அதெல்லாம் நான் வாங்குறதில்லை, நான் வாங்க மாட்டேன். ஆனால் நான் ஃப்ரீ யூஜி அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ரோப்ளாக்ஸ் வீடியோவே வரல மாட்டேங்கன்னா ப்ரோ முடியல ப்ரோ. ரோப்ளாக்ஸ் எதுக்கு அப்படின்னு விட்டாச்சு. ஐயோ அது கிராஸ் பண்ணணும் கைஸ். எனக்கு வாட்டர் வாஷ் பண்ணணும், வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணணும். அதுக்காக தான் எடுத்துருந்தேன். இருங்க அப்படியே யூட்டர்ன் போடக்கூடாது இந்த ஏரியாவில். பட் எனக்கு இங்கே தான் யூட்டர்ன் போட முடியும். இறக்குறாடே, இறங்கிடுறாடே, சூப்பர். திருப்பி சுற்றிட்டே
சாரின்ட்டு வாங்க வேணான்ட்டு சுற்று எத்தனை பேசஞ்சர் மிஸ் பண்ணன்னு தெரியல. 22 இருக்காங்க போதும். கொஞ்சம் காசு வரும் இன்னைக்கு. டிவைஸ் ஆல்ரெடி க்ளீனா எப்படா க்ளீன் பண்ண கேஸ்? இது க்ளீனாவா இருக்கு? இருக்கு நல்லா தான் இருக்கு. முன்னாடி க்ளீன் பண்ண நினச்சேன், நான் இது பண்ணிட்டேன். பார்த்தீங்களா இந்திய கொடி. அப்புறம் நான் கொஞ்சம் ஆயிஸ் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா ஆயிஸ் தரமாக இருக்குல்ல? இந்த இதுக்கெலாம் யாரும் அலை போடுவான்னு கேட்குறீங்க, புரியுது. நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது? நம்மளுக்கு நல்லா பிடிக்கும் இந்த கேம்னா உயிர் எனக்கு. அதனால 15 நிமிஷம் ஓட்டிட்டேன்ல. சாரி அபவுட் தட் கைஸ், ஓகேவா? சாரி அபவுட் தட்டு. இப்போ நம்ம வண்டி ஓட்டி வைக்கலாமா? ஊரு பத்தாப்பியும் வேணாண்டா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் பாட்டுக்கு ஓட்டுவேன் அப்படி ஓட்டிடலாம். இப்போ செலவு எவ்வளோ? இப்போ நான் இந்த ரைடு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரைடு முடிக்கப்போ எவ்வளோ செலவு வைக்கிது, இல்லை ரைடுக்குள்ளே எவ்வளோ செலவு வைக்கணும்னு நம்ம டிரான்சாக்ஷனில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறது முடியல. அந்த மாதிரி கொடுத்துருங்க. இதில் ருப்பீஸில் இருக்கனால எனக்கு திக்குன்னு ஆகுதுங்க. 2 லட்ச ரூபாலாம் செகண்ட்ஸில் காலி ஆகுது. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்குலாம் பஸ் டிரைவர்லாம் எவ்வளோ காசு செலவு பண்ணி சின்ன சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்களே, கஷ்டமாகி போட்டு. இந்த சைடு போகணுமா? இந்த சைடு போகணுமா? ஓகே அப்போலாம் இருங்க. இப்போ நம்ம இப்படி போயிடலாம். இருங்க நான் மேப் பார்க்குறேன். மேப்பை பார்த்தாலும் தெரியும். தேர்ட் வியூ சேலத்தில் தான் இருக்கும். எங்கிட்டு போகணும்? ஸ்ட்ரைட்டை விட்டு யூட்டு நடிச்சிட்டு எங்கிட்ட இருக்குது? அம்மா எங்கிட்ட போகணும்? இங்கேயே முடியுதா? கேரேஜ் இல்லையா? சூப்பர். நான் இவ்வளோ தூரம் சும்மா வந்துருக்கேனே, எனக்கு கேவலமாக இருக்குது. வாங்க அப்படியே திருப்பிடலாம். ஓகே ஹார்ன் அடி உள்ள விடு. சர்வீஸோட பிடிச்சி தான் போனோம். வண்டியை சர்வீஸ் விட்டுறான்னு நினைக்கிறேன். மாடிஃபை பண்ண சொல்கிறீங்க, பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஏன்னா அதுக்கு மாடோட ஒரு மாடு சிசி மாடு அகற்றி இருக்கேன். அதுவும் எப்படி பண்ணுறது தெரியல. ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சா நான் அந்த கேம் மாறுறதில்ல. இதுலேயும் போடுறேன், ஆனால் நான் எடுக்கிறதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது என்னது பெயிண்ட்டு. நான் எடுக்கிறது எல்லாமே, நான் எடுக்கிற டிஎல்சி எல்லாமே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. டிஎல்சி ஃப்ரீ தான், பட்டு தான் ஓகே அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பெயிண்ட்டும் எனக்கு பிடிக்கல. என்னன்னா கஸ்டமைஸாக பண்ண தெரியாது எனக்கு. கேவலமாக பண்ணுவேன் பண்ண. எனக்கு அவங்க சொல்கிற ஆப் என்னன்னு தெரியல. We are so broke that I can afford a cycle. ஸோ போனால் அப்படிதாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு நாங்கள் ப்ரோக் நிலைமையில தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேர் இருக்கோம். பிரதரை பேச வருவார். இருறாரு அவங்ககிட்ட பேசி பஸ் ஸ்டாண்ட் விட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. இருங்க நம்ம பேசி பார்க்கலாம். இருங்க பிரேக்கே புடி. நான் எங்கே பஸ் ஸ்டாண்டை விட்டுன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் பாட்டுக்கு போயிட்டு பேசிட்டு. பஸ் ஸ்டாண்ட் இங்கே தானே? அப்புறம் ஏன்டா இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு வர சொல்லி காட்டுறீங்க? இது கேவலமான ஐடியா. ஸோ எங்கிட்ட இருக்குன்னா பார்த்துக்கலாம். எங்கே இருக்குது? எங்கடா இருக்குது? யாரா போனோம்? நேராக போனால் இருக்கா? அதோட பார்த்தேன் எப்படா மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சிக் ஸோ இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுமா? சரி ஓகே. எங்கடாண்ணா? ஓகே ஏண்டா இங்கேயே வச்சுட்டு எப்படா நான் போவேன்? இருங்க அப்படியே போயிடலாம். விட்டுறோம். நண்பர்களே தோழர்களே இதான் சொல்கிறேன். பிரேக் அடிச்சா பிரேக் நிற்காது. ஸோ 19 நிமிஷம் இங்கே மாடிட்டுருக்கோம். ஓகே 16 நிமிஷம். ஓகே கைஸ், டபுளாக டேக் பண்ணிக்கலாம். இருங்க கொஞ்சம் நேரம்.
இந்த செஸ்ஸு நல்லா ஆடுவியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதனால் உங்களுக்காக என்ன இது இந்த பிசி பசில் பண்ணுவியா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆப்பிள் 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 பாய் இறா இங்கே வா. நம்ம இந்த பசில் முடிச்சுட்டு தான் போகிறோம். ஆனால் 7 செகண்டுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். 5 செகண்டு ரூபாடா. ஓகே 45,000 ரூபா கேவலம். கைஸ் இதுக்கு மேலே நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு 45,000 2,000 கிடச்சிருக்கா. முன்னாடி ஒரு 2,000 40,000 ரிப்பேர் பண்ணேன். அது இது 20,000 40,000 வந்துச்சு. ஓகேவா, இவ்வளோ ருப்பீஸ் வந்துருக்கு எனக்கு. 20,000 40,000 என்னென்னா 2 வாட்டி போனோம்ல, அது மட்டும் தான் எனக்கு. மற்றதெல்லாம் ஃப்ரீயாக இந்த விளம்பரத்தை பார்த்து பண்ணிடுறது. இந்த ரிப்பேர் கொடுத்துட்றேன், ஃப்ரீ கொடுத்துருவேன், அவ்வளோதான். 32,000 எவன்டா செலவு பண்ணுமா? கடைசி இது சைடு இது கடைசி இந்த சைடு வா. அப்புறம் இது நீயே இங்கே. அப்புறம் இது கரெக்டாக எங்கே இருக்கணும்? இது இங்கே இருக்கணும். அப்புறம் இது எங்கன்னா இது எங்கடா? இது இங்கே, இது இங்கே, அப்புறம் இது இங்கே, அப்புறம் இது இங்கே, இது இங்கே, அப்புறம் இது இங்கே. 4 செகண்ட் வாடா. ஓகே இது தொட்டால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கைஸ், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கெரேஜில் இருக்கோம். நம்ம வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவாங்கன்னா டெரக்குன்னு பண்ணிட்டாங்க. வேறு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பெயிண்ட்டு தவிர பண்ணேன், அது பண்ண முடியாது. ஏன் பாட்டெலாம் போடுறது இல்லைங்க. ஓகே கையே சுடுது. நான் மாதவனே பேர் வச்சிட்டேன். எனக்கு இப்போ இருக்க காசுக்கு 2.5 லட்ச ரூபா தான் எங்களுக்கு. ஏன்னா 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு ரைடு பண்ணேன். ஐயோ கடவுளே இருக்கு. ஓகே 2 நாள் ஆடிட்டுருக்கேன்டா. 1 ரூபா கூட கொடுக்க மாட்டீங்களா? 6,488 ரூபா. துர்கேஷ் அண்ணாமா அப்பா. துர்கேஷ் அண்ணாமாஸ் துர்கேஷ். அதுக்குள்ளே எப்படா ஐடியா இவ்வளோ காசு சேர்த்துட்டீங்க? இது 2,14,74,083 சரி, 2,14,00,000 சரி, 200,77,83,647 கோடிக்கு மேலே லட்சம் கோடி அது தெரியாது. பில்லியன் கைஸ். 2,14,74,837 அப்பா கூட பில்லியன் 2 இருங்க. 2,14,74 lakhs 83 rupees 83,400 சரி 646. ஒரே ஒரு ரூபாயில் கம்மியாக இருக்குடாடி. எப்பட்றா நீங்கள் இவ்வளோ காசுலாம் மதிக்கிறீங்க? ஒரு வேளை இதை காசு கொடுத்து கூட பண்ணலாம் கைஸ். காசு கொடுத்தா இது வரும். ஓகேவா, இது வரும். அது கூட பண்ணியிருக்கலாம். கான்டாக்ட் தஷா வச்சுக்கிங்களா இன்ஸ்டாகிராம் ஐடியா? நான் வச்சிடலாண்ணா. என் சேனல் வரியா மேலே ப்ளீஸ் பண்ணிருக்கீங்களா மேம்? இருங்க ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருவோம். Bye guys. Ish you all.